காமராஜருடைய நிர்வாகம் தொடர்பாக பார்க்குறோம். முக்கியமாக ஷார்ட்கட் ஏரியாவுக்கு காமராஜ் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தின் நீண்ட காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தவர், தொடர்ந்து 9 வருஷம் அவர் தான். ஓகே, அதாவது காமராஜ்பாங்க. அப்படிங்கிறது குடியாத்தத்தில் முதல்ல அந்த தொகுதியில் தான் நின்று எம்எல்ஏ ஆனார். அடுத்து ஒரு வருது. அந்த வந்து குலக்கல்வி திட்டம் நீக்கினார், குலக்கல்வி திட்டம் கேன்சல்டு, ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் கல்வி கண் திறந்த காமராஜர் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏங்கிறது அலிப்பூர் சிறைக்கு சென்றவர். 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் அலிப்பூர் சிறையில் போய் இருந்தார். ரெண்டாவது ஆலியார் திட்டம், பொள்ளாச்சி சைடு ஆலியார் இருக்குது, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நீர் ஷேரிங், அதாவது வாட்டர் ஷேரிங் திட்டம் ஆலியார் திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க. 1961 நேரு முன்னிலையில் கையெழுத்தான திட்டம். அப்புறம் எம்ங்கிறது மிட் டே மீல் ஸ்கீம், தமிழ்நாடு முழுவதும் இலவச மதிய உணவு திட்டம். 1956 ஜூலை 17 எட்டயபுரத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு இருக்குது. அந்த ஏங்கிறது அக்ரிகல்ச்சர், விவசாயத்திற்கு வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் அவர் தான். 14,000 பம்ப் செட்டை கொண்டு வராரு. நிலத்தை உள்பவர்களுக்கு நிலம் சொந்தம், நிலத்தை உள்பவர்களுக்கு நிலம் சொந்தம் சொன்னது அவர் தான். அப்புறம் ஆர்ங்கிறது பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட நெய்வேலி திட்டத்தை ஆரம்பித்தவர். 1956 ரஷ்யா கூட நெய்வேலி நிலக்கரி திட்டத்தை ஆரம்பித்தவர் அவர் தான். அடுத்து ஒரு வருது. இந்த பார்த்திங்கன்னா அமராவதி டேமை ஓப்பன் பண்ணவர் அவர் தான். அமராவதி அந்த அணைக்கட்டை திறந்தவர் 1957 காமராஜர் தான். அப்புறம் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், அதாவது 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அதை பார்த்து தான் தன்னை காங்கிரஸில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸில் இணைந்தவர் காமராஜர். நன்றி.